சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். அப்ப ஓகே. ஐயோ, நான் அதை சொல்லல. உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஒரு 3. சரி, ஒண்ணே ஒண்ணு. இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது. போ, நம்பர்லாம் இனிமேல் மைனஸ்ல தான் இருக்கு. இவகிட்ட நியாயமா கேட்டா கிடைக்காது போல. ஐயோ, உங்க அக்கா. ஹலோ சார், கேக்கு நீங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? நான் லொக்கேஷன் வந்துட்டேன் சார். நீங்க அங்கே இருங்க, இப்போ வந்துடுறேன். டெய்லர், நீ இங்கே இரு, நான் வரேன். எங்க போற? சொல்றேன், இரு, வரேன். இந்த நேரத்துல இவ இங்க என்ன பண்றா? நீங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? ஆமா, தாங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார். சஞ்சீவ் வீடு வரைக்கும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டானா? என்ன இது? டெய்லர், நான் உன் கூட கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதான். சரி, 12 o'clock ஆக போகுது. கேக் வெட்டலாமா? வெட்டலாம். ஒரு நிமிஷம் புடி. டெய்லர், என்ன சஞ்சீவ்? நம்ம 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்டலாமா?
டெய்லர், சொல்லு சஞ்சீவ். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ லவ் யூ டெய்லர்னு அப்படியே கத்தி சொல்லணும் போல இருக்கு. கத்திடாத, நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். நீ இப்படி கை வச்சுக்கிட்டா எப்படி கத்துறது? நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? என்ன உண்மை? அதுக்கு நீ கோவப்படக்கூடாது. எனக்கு இன்னைக்கு பர்த்டேவே இல்லை. ஆனா இன்னைக்கு தான் நான் புதுசா பிறந்த மாதிரி ஃபீல் பண்றேன். அதுக்காக தான் இதெல்லாம். என் லைஃப்லே பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னா அதை நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த டைம் தான். யோசிச்சு பார்த்தேன், நீ என் லைஃப்ல வந்ததுல இருந்து என் லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்னை டோட்டலாவே மாத்திருக்க. எனக்கு கோவம் வர வேண்டிய இடத்துல கூட இப்பெல்லாம் கோவமே வர மாட்டேங்குது. எதையும் யோசிச்சு தான் பண்றேன். டெய்லர், என்னோட லைஃபை நீ ரொம்ப அழகானதா மாத்திட்ட. இன்னும் அழகானதா மாறும் பாரு. நம்ம காளி மாமாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரால் தான் நம்ம ஒன்று சேர்ந்தோம். அவர் மட்டும் உங்க அக்காவை அவங்க வாயாலேயே அவங்க பண தப்பு எல்லாமே சொல்ல வைக்கலனா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பேன். இதெல்லாம் காலி வேலை தானா? என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடா துரோகி. அதான் சேர்ந்துட்டோம்ல, விடு. எனக்கு ஒண்ணுதான் தேவை. என்னால என் அக்கா வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அவளும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். டெய்லர், 2 கல்யாணத்தையும் தனித்தனியா நடத்தினா கண்டிப்பா பாதிக்காது. என்ன சொல்ற சஞ்சீவ்? டெய்லர், முதல்ல உங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அவங்க லைஃப் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கான வேலையை நிச்சயதார்த்தத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கேக்க நல்லாதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். காளி மாமா நம்ம கூட இருக்காரு, அப்புறத்துக்கு நீ பயப்படுற? டேய் காளி, உனக்கு இருக்குடா. இவங்களை இப்படியே விட்டா விடிய விடிய பேசிட்டே இருப்பாங்க போல இருக்கே. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே.
சஞ்சீவ் என்னங்க? ஐயோ சஞ்சீவ், யாரோ வர மாதிரி இருக்கு, நீ போயிடு. என்னம்மா இது? என்ன சத்தம்? அங்க போய் பாரு. சீக்கிரம் சொன்னா கேளு, போ. டெய்லர் அபி, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? ஆமா, என்ன சத்தம் இங்க கேட்டுச்சு? என்னடி கேட்டுட்டே இருக்கேன், பதில் எதுவும் சொல்லாம இருக்க? அது அப்பா திருடனா இருக்கும். ஐயோ, நம்ம சத்தத்தை கேட்டு உடனே ஓடி இருப்பான். திருடனா என்னம்மா நீ வேற பயம் கொடுத்துற? பயப்படாதீங்கப்பா, வீட்டுக்கு சிசிடிவி கேமராவை மாட்டிட்டா திருடன் வந்தா ஈஸியா பிடிச்சிடலாம். முதல்ல நீ அந்த சிசிடிவி கேமரா மாட்டுமா முதல்ல. வா. நீ ஏமா இங்க நிக்கிற? வா, வந்து படு வா. சீக்கிரம் திருடனை போலீஸ் கிட்ட மாட்டி விடுறேன். எங்களை வர சொல்லிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, எங்களை எதுக்கு வர சொன்னீங்க? சஞ்சீவ் எங்க வீட்டுக்கே வந்து அபி கூட பேசிட்டு இருந்தான். இப்ப அதை பார்த்துட்டு தான் வரேன். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க வீடு வரைக்கும் வந்து லவ் பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உன் தங்கச்சி தான். அவ குடுக்கிற தைரியத்துல தான் சஞ்சீவி புள்ள பண்ணிட்டு இருக்கான். அவளை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ல வந்ததே வேற. என்ன இவ்ளோ யோசிக்கிறீங்க? வந்த விஷயத்த சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ சஞ்சீவோட மோட்டிவ் 2 நிச்சயத்தையும் நிறுத்துறது இல்ல. தன்னோட நிச்சயத்தை நிறுத்தணும், தான் அண்ணனோட நிச்சயம் நடக்கணும். அவனுக்கு இதே மோட்டிவ் தான் கல்யாணம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு இல்ல, யோசிச்சு பார்த்தா சஞ்சீவ் கூட காளி சேர்ந்ததுல இருந்து நம்ம ரொம்ப வீக் ஆயிட்டோம். நிச்சயத்துல கூட தப்பிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. ஆனா கல்யாணத்துல கண்டிப்பா சிக்குவோம். இப்ப என்ன சொல்ல வர? தப்பான டைம்ல பாயறதை விட சரியான டைம் வர வரைக்கும் பதுங்கிறது தான் புத்திசாலித்தனம். இது நமக்கு தப்பான டைம். இத பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறத விட்டுட்டு சொல்ல வந்த விஷயத்தை ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. சஞ்சீவை இப்ப நாம எதிர்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முதல்ல என்னோட நிச்சயமும் கல்யாணமும் நடக்கட்டும். நான் அந்த வீட்டு மருமகள் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு பவர் வந்துடும். நான் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். அப்புறம் ஈஸியா உனக்கும் சஞ்சீவுக்கும் என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். மா, கேட்டியாமா? சொன்னதை கேட்டியா? அனு, நீ புத்திசாலிதான்.
ஆனா உன்னோட புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாத. அப்புறம் நீ யோசிக்கவே முடியாத அளவுக்கு அடி பலமா இருக்கும். இல்ல ஸ்ரீஜா, நான் உன்னை இப்படி மூக்கத்தோட சொன்னா நீ உன்னோட பெனிஃபிட்காக தலைய சுத்திட்டு மூக்க தொடுற. அதுதான் ஈஸின்னு என்கிட்டே சொல்லுவ. அத நான் கேட்கணும். ஏன் பார்ட்னர், உங்களை நம்புறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் நீங்க நினைக்கிற அர்த்தத்துல சொல்லல, நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். சஞ்சீவை எதிர்க்கிறதால நமக்கு புது புது பிரச்சனை தான் உண்டாகும். தேவையில்லாம வேற பிரச்சனையில மாட்டிக்க போறோம். மாட்டினா மாட்டிட்டு போறோம், என்ன ஆயிட போகுது? 2 கல்யாணமும் நிக்கும். நின்னா நின்னுட்டு போட்டோம். இங்க பாரு அனு, நடந்தா 2 கல்யாணமும் ஒன்னா நடக்கணும். அப்படி இல்ல சஞ்சீவ் தான் இந்த உண்மையெல்லாம் மத்தவங்க கிட்ட போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும்னு இல்ல, நானே போய் உங்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஸ்ரீஜா, மா, இவ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நாம ஒண்ணு இவ வச்ச ஆள் இல்ல. ஏன் பார்ட்னர், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? தப்பு பண்றவங்களுக்குள்ள இருக்கிற நேர்மைதான் அந்த தப்பை சரியா செய்ய வைக்கும். ஆனா நீங்க எங்களுக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்க. சரி, நான் எனக்கு தோணுனதை சொன்னேன். அதை நீங்க கேட்கலன்னா விடுங்க. 2 நிச்சயத்தையும் ஒன்னாவே நடத்தலாம். இனிமேதான் போர் ஆரம்பிக்க போகுது. நீங்க 2 பேரும் ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த காளியும் சஞ்சீவும் சேர்ந்து இந்த நிச்சயத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு ரெடியா இருங்க. இப்போ சொன்னியே, இது பாயிண்ட். இது ஓகே. சரி,